ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிகர் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் மிக சூப்பராக உருவான ஃபீல் குட் மூவி தான் மெய்யழகன் படம். பார்த்தீங்கன்னா நாளைக்கு தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம டோடி என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோஸை நேற்று போட்டிருக்காங்க. நம்ம மெய்யழகன் படத்தோட ஃபுல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படம், அதாவது மெய்யழகன் படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் அரவிந்த் சாமி மட்டும்தாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா மெய்யழகன் படத்துக்காண்டி அவரோட கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை போட்டிருக்கதா தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கெரியர் பெஸ்ட்டாக நம்ம பருத்தி வீரன் படத்தில் அவர் கேரக்டர் இருந்துச்சு. அதையும் தாண்டி அடிக்கிற மாதிரி இந்த படத்தில் அவரோட கேரக்டர் இருக்கதா பேசப்படுது. அரவிந்த் சாமியும் பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. இது வரைக்கும் அவர் பண்ணதிலே கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா இந்த படத்தோட கேரக்டர் தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அரவிந்த் சாமி இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கதா தகவல் கிடைச்சிருக்கு. இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக கனெக்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. நம்ம கார்த்தியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா செமையாக கனெக்ட் ஆகும். அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணி கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் போட்டிருக்காரு. ஸோ ஓவரால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஒரு சரியான சூப்பரான ஒரு ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் தான். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் நம்ம கார்த்தியும் அரவிந்த் சாமியும் தவிர வேறு எந்த ஒரு பாசிட்டிவுமே இல்லைங்க. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா போயிட்டு இருந்த ஒரு சூப்பரான எமோஷனல் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்டை செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பாலிட்டிக்கல் டைலாக்ஸ் ஜல்லிக்கட்டு சீன்ஸ்லாம் கொண்டு வந்து மொத்தமாக ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பாலிட்டிக்கல் டைலாக்ஸ் ஜல்லிக்கட்டு சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்கு தேவையே இல்லை, எக்ஸ்ட்ரா சும்மா கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மூவிக்கு செம லேக் கொண்டு வந்துச்சு. அண்ட் ஸ்டோரி லைனுக்குமே பார்த்தீங்கன்னா செம ட்ராபேக்காக தான் இருந்துச்சு. ஸோ இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. ஓவரால் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல குட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக பார்த்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் மட்டும் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எஃபோர்ட் போட்டு எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா சரியான சூப்பரான ஒரு ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருந்திருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு செகண்ட் ஹாஃபில். இந்த படத்தோட இயக்குனர் பிரேம்குமாரோட முதல் படம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான பிளாக் பஸ்டர் ஹிட். நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான 96 படம் தான். அந்த படத்தில் ரெண்டு ஹாஃப்மே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளியில் வரும்போது ஒரு செம ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த படம் மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரீ மைண்டடாக போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஓவரால் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கொடுப்போம் 5க்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த படத்தை கவுத்துட்டுச்சு, இதுதான் உண்மை. இந்த படம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபீல் குட் மூவி எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. மறக்காமல் இந்த படத்தை டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிவிட்டு நாளைக்கு தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தோட கருத்து என்னவோ எங்ககிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.